ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயம் புரியாதனால தான் நிறையா பேருக்கு இங்கிலீஷில் வந்து வாசிக்கும் போது இல்லை பேசும்போது நிறைய குழப்பங்கள் வரும். ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் வர்றது, பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, எழுதுறதுக்கு கஷ்டப்படுறது, அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த விஷயம்தான். இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இங்கிலீஷே மொத்தமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். ஒரு வார்த்தை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக வந்து அதை நம்ம உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் சில நேரம் நமக்கு கொஞ்சம் அதை கற்றுக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், த பேண்டேஜ் வாஸ் வவுண்ட் அரவுண்ட் த wound. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காயத்துக்கு மேலே கட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் WOUND அந்த வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி நம்ம அதை வந்து உச்சரிக்கிறோம். அதுக்கு அர்த்தமும் வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வர வந்து வாஸ் வவுண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது காயத்துக்கு மேலே பேண்டேஜ் வந்து கட்டப்பட்டது. இதில் காயம் அப்படிங்கிறது ஊண்ட், மேலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற வவுண்ட் அப்படிங்கிறது கட்டப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ஒரே ஸ்பெல்லிங் இருக்கிற நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்குது. வேறு வேறு அர்த்தத்தில் இருக்கும், வேறு வேறு ப்ரொனன்சியேஷனில் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து த பேண்டேஜ் வாஸ் வவுண்ட் அரவுண்ட் த wound, காயத்தின் மேலே கட்டு போடப்பட்டது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், how can I intimate this to my intimate friend. இதுலேயும் வந்து இந்த intimate அப்படிங்கிற வார்த்தை 2 வாட்டி வந்திருக்கு. முதல்ல வர அந்த இன்டிமேட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தெரியப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வர இன்டிமேட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்த நான் எப்படி என்னுடைய க்ளோஸான ஃப்ரெண்டு கிட்ட தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிறதுக்கு தான் how can I intimate this to my intimate friend அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டபுளாக வர்றதுனால பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நிறைய இடத்துல இங்கிலீஷ்க்கு ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், upon seeing a tear in her drawing she shed a tear. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டியர் அப்படின்ற வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. அதில் அதாவது முதல்ல வர்ற டியர் அப்படின்றதுக்கு வந்து கிளிசல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வர டியருக்கு வந்து கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அவளோட பெயிண்டிங்கில் ஒரு சின்ன கிளிசல் இருக்கிறத பார்த்ததுனால அவள் கண்ணீர் விட்டாள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். Upon seeing a tear in her painting, she shed a tear. Next one, he thought it was the right time to present the present to his mother. ஸோ இதுலேயும் இந்த present அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. இதில் இந்த 2 ப்ரெசென்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ப்ரெசென்ட் வந்து கிஃப்ட்னு அர்த்தம், இன்னொரு ப்ரெசென்ட் வந்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது அந்த கிஃப்டை வந்து கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கும் ப்ரெசென்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கிஃப்டையும் வந்து ப்ரெசென்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ he thought it was the right time to present the present to the mother. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொடுத்தல், ரெண்டாவது வந்து கிஃப்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன், they are too close to the door to close it. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் 2 வார்த்தை வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது 2 தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 2 தடவைக்கும் வேறு வேறு அர்த்தமாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தே ஆர் டூ க்ளோஸ் டு த டோர் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள க்ளோஸ்க்கு வந்து அருகில் அப்படின்னு அர்த்தம். அதாவது கதவுக்கு ரொம்ப அருகில் நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வர க்ளோஸுக்கு வந்து மூடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சென்டென்ஸ் பார்த்தோன்னா தே ஆர் டூ க்ளோஸ் டு த டோர் டு க்ளோஸ் இட் அப்படின்னா கதவுக்கு ரொம்ப அருகில் நிற்கிறாங்க, அதாவது பூட்டுறதுக்கு வசதியாக, கதவை மூடுறதுக்கு வசதியாக கதவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். தே ஆர் டூ க்ளோஸ் டு த டோர் டு க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், வென் ஷார்ட்டட் த டவ் டோவ் இன்டு த புஷஸ். ஸோ இதுலேயும் வந்து டவ் அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. இதில் சின்ன ப்ரொனன்சியேஷனும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வர டவ்க்கு வந்து புறா அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வர டோவ் அப்படிங்கிறது வந்து டைவ் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். அதாவது டைவ் வந்து அதுக்கு 2 பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். டோவ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை டைவ்ட் அப்படின்னும் சொல்லலாம்.
முக்கியமாக அமெரிக்கன் இங்கிலீஷில் டோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோவ் இன்டுதுன்னா அதாவது உள்ள அதாவது இப்படி குதிக்கிறது, ஏதாவது ஒரு இதுக்குள்ளே இப்படி குதிக்கிறது, உள்ளே போய் விழுறது, அதை தான் வந்து டோவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைவ் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நமக்கு அது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஒரு குளத்துல ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடி அப்படின்னு சொல்லுவோம். டைவ்னா என்ன, அப்படி உள்ளே குதிக்கிறது, அதுதான் டைவ். ஸோ அதே அர்த்தம் தான் இது. ஸோ வென் ஷார்ட்டட் த டவ் டோவ் இன்டு த புஷஸ் அப்படின்னா, ஷார்ட்டட்னா சுட்ட உடனே அந்த புறா கரெக்டாக வந்து அந்த புதருக்குள்ளே போய் இப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் when shorted the dove dove into the bushes அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், there was a row among the oarsmen about who would row. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரோ அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வர ரோக்கு வந்து ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை, வாய் சண்டை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரோ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ரோ என்ன அப்படின்னா துடுப்பு போடுறது. போட்டில் போகும்போது துடுப்பு போடுவாங்கல்ல, அந்த துடுப்பு போடுறத வந்து ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் தான், ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் தான், ஆனால் அர்த்தம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறையா வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கும் போது இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வராது. ஸோ இப்போ இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். there was a row among the oarsmen about who would row. ஸோ இது என்ன அப்படின்னா, ஓர்ஸ்மென் அப்படிங்கிறவங்க வந்து துடுப்பு போடுறவங்கள தான் வந்து ஓர்ஸ்மென் அப்படின்னு சொல்கிறோம். there was a row among the oarsmen அப்படின்னா அந்த துடுப்பு போடுறவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு தகராறு நடக்குது. நீ பண்ணு நான் பண்ணுன்னு வந்து கொஞ்சம் ஒரு தகராறு நடக்குது. அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். there was a row among the oarsmen. அந்த ஓர்ஸ்மென்குள்ள சின்னதாக தகராறு நடக்குது. about who would row, எதை பற்றி அப்படின்னா யார் வந்து துடுப்பு போடுறது அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எப்படி இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு வார்த்தையை எப்படி பலவிதமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல கஷ்டமே இல்லை. ஸோ எப்போவுமே இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கும்போது அதில் நிறைய அர்த்தங்கள் வரும். நமக்கு எந்த சென்டென்ஸில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே ஒரு வார்த்தை பார்க்கும்போது அந்த சென்டென்ஸோடு சேர்த்து தான் நம்ம அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும். தனியாக ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு இப்படி தான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிளாக ரோ அப்படிங்கிறதுக்கு எத்தனை அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு 2 அர்த்தங்கள் இருக்குது. ஸோ மீனிங் பார்க்கும்போது சென்டென்ஸோடு சேர்த்து எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.